நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து இந்த நாளிலிருந்து எதையும் பார்க்காதீங்க. இன்னைக்கு அவரை பார்த்து சொல்லுவோம், உங்கள் முகத்தை பார்க்க. உங்களை நான் ரசிக்கணும் ஆண்டவர். பிரச்சனையை பார்த்தா ரசிக்க முடியாது. இருக்கிற சந்தோஷம் போயிடும். ஆமாம், நீ சந்தோஷமாக இருக்க, நம்பிக்கையோடு இருக்க. ஆவியானவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை, அவரை பாரு, அவர் பாதம் அமரு. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவா. எல்லாரும் சொல்லுவோமா, பிரச்சனைகளை பார்க்காதபடி, தோல்விகளை பார்க்காதபடி, குறைகளை பார்க்காதபடி பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்ய. நான் உலகபூர்வமாக சொல்றேன், எந்த மனைவி கணவன் பக்கத்திலே இருக்கானோ, கணவன் விலகி போனாலும் விலகி போகாமல் ஓடி ஓடி ஒட்டிக்கிறாளோ, அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும், அது சந்தோஷமாக இருக்கும். ஆமாம். அப்போ என்று சொன்னால் உன்னுடைய மனவாளனாகிய கிறிஸ்து அவர் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ ஆசீர்வாதம். அவரை மாத்திரம் ரசித்து கொண்டிருப்பது எவ்வளோ ஆசீர்வாதம். எனவே எல்லாரும் இந்த வேளையில் எனது மனவாழ்னே, என் இதய ஏக்கமே, இனியவரே, ஏசையா, சமாதானத்தை நான் ஏன் தேடணும்? உங்கள் முகத்தை பார்த்தாவே சமாதானம் வந்துடும். சந்தோஷத்தை ஏன் தேடணும்? உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் பக்கத்தில் இருந்தாவே சந்தோஷம் தேடி வந்துடும். ஆமென். ஆமாம் ஆண்டவரே, உம் அழகை ரசிக்கணும் ஆண்டவரே, உம் முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் வேறு எங்கும் போகாதபடி ஆண்டவரே, சின்ன சாமுவேல் நீர் அழைத்த போது அவனுக்கு தெரியாமல் ஏலிகிட்ட போனான். கூப்பிட்டவர் நீர், கூப்பிடாதவர்கிட்ட போனது போல நாங்களும் அழைத்த உம்முடைய சத்தத்தை கேட்டு அழைத்த உம்மிடத்தில் வர ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய். இயேசு இன்ப நாமத்தில் நல்ல பிதா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.